Hey all, Assalamualaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா விமென்ஸ்க்கும் சரி, பேச்சுலர்ஸாக இருக்க மென்ஸ்க்குமே கூட இது ஒரு நல்ல ஐடியாஸாக இருக்கும். நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரம்லான் டைமில் நான் போஸ்ட் பண்ணுறதுனால ரம்லான் விலாக், ரம்லானோட பார்ட் விலாக்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டே பிகினிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா தான் இருக்கும். இங்கிருந்தே ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோட எண்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோவாக இது இருக்குங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது சால்ட் அண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் எப்போவுமே வந்து அந்த டஃப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடிஷ்னலாக இந்த தயிர் ஆட் பண்ணுறது அது இது நிறைய டிப்ஸ் சொல்கிறாங்க. மெயினாக அதில் இந்த தயிர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அது சாஃப்டாக கிடைக்கும், பட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அதோட ஸ்மெல்லாம் மாறி போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது நல்லா புளிச்ச மாதிரியே ஆகிடுது. ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஆயில், சால்ட் அண்ட் ஹாட் வாட்டரில் நம்ம அந்த டஃப் ரெடி பண்ணும்போது சப்பாத்தி செம்ம சூப்பர் சாஃப்டாக இது மாதிரி நல்லா உப்பி நல்லா புஃப்னு வருங்க. டைமில் வீக் ஃபுல்லாகவே வந்து நமக்கு 1 வீக்காக நம்ம ரொம்ப க்ளீனிங் அது இதுன்னு ரொம்ப டயர்டாகிடுவோம். ஸோ கொஞ்சம் தூங்கிட்டேன். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஈஸியாக குயிக்காக என்ன மாதிரியான ஒரு சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு இந்த சாசேஜ் ஞாபகம் வந்தது. ஸோ சாசேஜ் இந்த மாதிரி கட் பண்ணி அதை லைட்டாக ஆயில் போட்டு டவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்து அதோட ஆனியன் காம்போவை வச்சு கொடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ரெடி பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும் வேணான்றது கூட முக்கியம் கிடையாதுங்க. ஆனால் கண்டிப்பாக காஃபி வேணும் காலையில். ஸோ நான் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போதே காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து நான் யூஸ்வலாக குடிக்கிற ஒரு ட்ரிங்க் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ட்ரிங்க் குடிக்கும்போது அன்றைக்கி டேவே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரமலான் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், டேங்க்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அதை அந்த பேக்லேயே வச்சுக்காதீங்க. அது சீக்கிரமாகவே கட்டி பிடிச்சி போயிடும். ஸோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இஃப்தாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸ் தாங்க. டேட்ஸ் வந்து நம்ம நார்மலாக எடுத்து சாப்பிடும்போது உள்ள சீட்ஸ் எடுத்து தான் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நட்ஸ் வந்து கட் பண்ணியோ இல்லை முழுசாக இருக்கிற மாதிரி ஷேப் இருந்ததுன்னா முழுசாக அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நட்ஸும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு வந்து இஃப்தாருக்கு அதை ஓப்பன் பண்ணி அந்த டைமில் எடுத்துகிட்டு இருக்கணுன்றதும் இல்லை, அப்படியே நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரம்லான் டைமில் மட்டும் இல்லை, யூஸ்வலாகவே என்னோட வீட்டில் இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. அப்போ இது வந்து எல்லாருக்குமான ஒரு காமனான ஐடியாங்க, பிடிச்சா செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு ஒரு முக்கியமான விஷயம் நோம்பு கஞ்சி. இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரீபிக்காக ரெடி பண்ணி வச்சு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்க்ரீனில் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், அது மாதிரியே மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீ பேக் வந்துட்டு நீங்கள் சும்மாவே ராவா போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இஃப்தார் டைம்லன்னு மட்டும் இல்லை, முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே மந்த்லி 1 டைம் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க. ஸோ உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. மறக்காம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு சூப்பர் ஹெல்த்தி ரெசிபியோட ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் தான். இதை வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் அளவுப்படி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எடுத்து அரைச்சு நம்ம வடையாவோ இல்லை வந்து அடையாவோ எப்படி வேணாலும் சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரெசிபியும் வந்து நான் பேக் டு பேக் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர். நான் வெளியே வாங்கவே மாட்டேங்க, கண்டிப்பாக நான் வீட்டில் தான் அது முன்னாடியே ப்ரீ மிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுப்பேன். கஸ்டர்ட் பவுடருக்குமே நான் மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரியே நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாது, ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணுன்றதுக்காக தான் நான் ஸ்பீடாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரெசிபிஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறதுனால அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பாதாம் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு தனியாக ஆற வச்சுக்கோங்க. மீன்வைல் வந்து சுகர் அண்ட் ஏலக்காய் மட்டும் ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு ஆற வச்ச நட்ஸ்லாம் போட்டு சும்மா வந்து பல்ஸ் மோட்லேயே கொடுத்து எடுங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேணாம். மிக்ஸ் வச்சுட்டு நிறைய டெசர்ட்ஸும் பண்ணலாங்க, அதுக்கு சீக்கிரமாகவே நான் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிளைமேட் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு பசங்களுக்கு எல்லாமே கோல்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு சூப்பரான மருந்து தாங்க இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சுக்கு, மிளகு, சீரகம் இது 3 எடுத்திருக்கேன். நான் வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நான் இது 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இதோட கண்டிப்பாக பெரியவங்களுக்கு மட்டும் செஞ்சு வைக்கிறீங்க முன்னாடியே அப்படின்னா இதோட மல்லி சேர்த்துக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து அந்த ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கிறீங்கன்னா இதுலேருந்து பவுடர்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அது நல்லா அரை டம்ளர் அளவுக்கு வத்துற வரைக்கும் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நம்ம வந்து ஹனி சேர்த்து வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். 1 இயர் பேபிலேருந்தே இந்த ட்ரிங்க் கொடுக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நானும் எல்லா நாளுமே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு கரெக்டாக அந்த டைமில் வந்து காலியானதுனால இந்த டைமில் அதிகமாக தேவைப்படுன்றதுக்காக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களுமே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நாளுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே கிராம்பு பட்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அது வந்து டீக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸாக. அது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மசாலா டீன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உப்பு கண்டம் அல்லது கறி வத்தல்னு சொல்லுவாங்க. அதை நான் ஊரில் இருந்தே காய வச்சு தான் தட்டி கொண்டு வந்திருந்தேன். அதை இப்போ அரைச்சி மட்டும் வச்சுக்கிறேன். வச்ச சகர் டைமுக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். பட் அது வந்து லாங் வீடியோவாக போகும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்னோட சேனலில் அதை பற்றின டீட்டெயில்ஸில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வந்து எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூலேருந்து அரிசி போட்டு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது கிட்ஸுக்கு தான் நான் நிறைய சேர்ப்பேன். களி மாதிரி கிண்டி கொடுப்பேன். ஸோ அது வந்து ஸ்வீட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு வழியாக அரைச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இட்லி தோசை பேட்டருக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நார்மலாக அரைக்கிற மாதிரி இல்லை. இதில் ஒரு சூப்பர் ஐடியாவோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் அரிசி உளுந்து வந்து நம்ம தனித்தனியாக தானே அரைச்சி வைப்போம். அதுக்கு பதிலாக வந்து அரிசி 4 கப்புனா 1 கப் அளவில் உளுந்து மெஷர்மெண்ட்டோட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நீங்கள் வந்து ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 4 ஹவர்ஸ் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிருங்க. நான் வந்து இப்போ உளுந்து வடைக்காகவும் தனியாக ஊற வச்சிருக்கேங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க எப்பவும் போல நினச்சிங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் ஆர் ஐஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மாவு வந்து எப்பவும் போல கடைசியாக அந்த கொரப்பு பார்த்து அள்ளிருங்க. பிளஸ் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால கண்டிப்பாக உளுந்து நல்லாவே அரைச்சிருக்கோம். ஸோ அரிசியோட கன்சிஸ்டன்சி மட்டும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் மாவு அள்ளும் போது. இந்த 3 மெயினான டிப் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அரிசி உளுந்து சேர்த்து ஊற வைக்க சொன்னேன். 2வது ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் கியூப் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். நல்லா அடிச்சு பிசைஞ்சு எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பொங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இட்லி ஊத்துறதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிரும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாட்டு சக்கரையோட பிரைஸ் வந்து UAEல ஊரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகங்க. நான் ஊர்ல இருந்து எப்பவுமே எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகர் தான் அதிகமாக தேவைப்படும் இந்த டைம்ல. ஸோ ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஃபுல்லா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. எப்போல்லாம் நான் வந்து வீட் ஃப்ளவர் ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறேனோ அப்போல்லாம் மேலே ஒரு குட்டி ஸ்பூன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். பிகாஸ் நம்ம வந்து இஃப்தார் டைம்ல செய்யற ஸ்நாக்ஸ்க்கு இதையும் வந்து பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா முறுக்கு என்னோட நாத்தனா ரொம்ப சூப்பராக செய்வாங்க. நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ ஷகர் டைம்ல வந்துட்டு நமக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு சைட் டிஷ்ல இதுவும் ஒன்றா கூட இருக்கும். டெய்லியுமே கூட இது வச்சிருப்பாங்க நிறைய பேர் வீட்டில். நான் வந்து கிரீன் டீ எப்பவுமே குடிப்பேங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் பேக்காக இருக்கும்போது நான் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதோட ஸ்மெல்லாம் போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மல்லி புதினா கருவேப்பிலை மட்டும் இல்லை, எந்த மாதிரியான ஒரு க்ரீனரிஸும் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ கீழே மேலேயும் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் 1 வீக் மேலே எதுவுமே தாங்காதுன்றது தான் என்னோட ஐடியாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் யூஸ் பண்ணுறவங்களோட ரெகுலரான டியூட்டியில் இதுவும் ஒன்று. பட் இதில் ஒரு குட்டி டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடோட லைட்டாக வந்து வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் இருக்குல்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டு கழுவுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கழுவுறதுனா தொடச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப டீப்பாக இருக்கிற கரை கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும். புதுசாக கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப ஃபாலோ பண்ணிப்பீங்க. இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க இது. நம்ம இந்த மாதிரி கேஸ் வச்சுருக்கும் போது கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஃபாயில் அடியில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த பால் பொங்கி அடிக்கடி ஊற்றுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது நம்ம தாளிக்கும் போது கொள்ளும்போது சிந்துறது இது எல்லாமே அந்த ஃபாயில் மேலே தான் விழுகும். ஸோ நம்ம அப்பப்போ ஒரு 1 வீக் ஒன்ஸ் கூட நம்ம அந்த மாதிரி எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மாதிரி ரீபேப் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப போட்டு தொடச்சி எடுக்கணுன்ற வேலை இருக்காது. எனக்கு UAEல இந்த இடத்துல கேப் தான் இருந்துச்சு. இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்லாம் வேறு மாதிரி இருக்கும்ல, ஸோ அது வைக்கிறதுக்கான கேப் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நானே இது வந்து ஸ்டேஜ் ஃபுல்லாக ரெடி பண்ணேன். ஸோ நானே மீன்ஸ் என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அங்கே இது மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தாங்க இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாயிலை வந்து நல்லா இது மாதிரி குட்டியாக மடித்து நம்ம அந்த கேஸோட கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இந்த மாதிரி நூல் சுற்றுவோம்ல அந்த மாதிரி உள்ளேயும் வெளியே அப்படியே விட்டு அப்படியே சுற்றிட்டே ஃபுல்லாக ரேப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அடிக்கடி பொங்கி ஊற்றும் போது அந்த கம்பி வீணாக போகுது. அந்த மாதிரி ஆகான ஒரு குட்டி டிப்ஸ் தான். நான் இந்த ப்ராடக்ட் ரீசெண்டாக நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன்.
ஸோ யூஏஇயில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு grip இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரிமூவபிள் தான். ஸோ இந்த துணியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், திரும்ப தேவைப்படுறப்ப பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு அங்கே கொடுத்துருக்குற இடத்துல அப்படியே நம்ம வந்து நல்லா ஃபிட் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட்பரில் அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா தண்ணியும் அங்கே வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபால் ஆகுது. அதை வச்சு நம்ம அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதில் நமக்கு லிக்விட் வேணும்னாலும் அதுக்குள்ளேயே ஊற்றி ஃபஸ்ட்டு லிக்விடில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சும்மா செகண்ட் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கும் பண்ணலாம். இது வந்து ஒர்க் பண்ணுற உமன் ஹரிபரியாக அந்த மாதிரி ஒர்க் இருக்கிற டைமு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்டாக இருந்தது. ரொம்ப ஏஜானவங்க தனியாக இருக்காங்க அந்த மாதிரினா இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் நியர்பை ஸ்டோரில் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாகவே வந்து சூப்பரான டிப்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இதோட பார்ட் 1 வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். அண்ட் மேலே ரைட் சைடு தரையிற அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ளே ஆகும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி பேக் டு பேக் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.